முத்து சார் இன்னும் தூங்கலையா நீங்க? மைனி அது என்ன முத்து சார், எப்பவும் போல கொழுந்தனாரேன்னு கூப்பிடுங்க. அது எல்லாரும் இருக்கும்போது இப்பதான் யாரும் இல்லையே, நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். மைனி நீங்க என் ப்ரோவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எனக்கு மைனியாவே ஆக போறீங்க. அப்புறம் என்ன முத்து சார், ப்ளீஸ் மைனி கொழுந்தனார்னே கூப்பிடுங்க. ஆமா, ஆனா சரி. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் மைனி. எனக்காக நான் சொன்னேங்கிறதுக்காக ப்ரோ கிட்ட இந்த அளவுக்கு பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனாலும் உங்க அண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கண்மணி நினைப்புதான். கண்மணியா? அது யாரு? கண்மணி நீங்க தானே சொன்னீங்க உங்க அண்ணன் காதலிக்கிற பொண்ணு. ஓ ஓ, அந்த பொண்ணா? ஆமா, எப்ப பார்த்தாலும் அந்த தங்கப்பிள்ளை புராணம் தான். தங்க பிள்ளையா? அது யாரு? அது அந்த கண்மணிக்கு உங்க அண்ணன் வச்சிருக்கிற செல்ல பேரு. அப்படியா மைனி? உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்ன? ஆனா மைனி, எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டா ப்ரோ மாட்டேன்னே சொல்ல மாட்டாருன்னு. அது சரியா போச்சா? அவரை எப்படி சரி கட்டி வச்சிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். என்ன மைனி, நான் சொன்னது சரியா போச்சு தானே? சரி வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க தூங்கலையா? நேரமாச்சு. தூங்கல மைனி, என்ன அவசரம்? தினமும் தானே தூங்குறோம். நீங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படின்னு நான் எந்திரிச்சுக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. நான் இந்த அப்படியே கிளம்புறேன், போய் தூங்க வேண்டியதான். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? என்ன மைனி? இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப டெரரான பொண்ணு, உங்க அண்ணனை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நீங்க சொன்னீங்களே. ஆனா உங்க அண்ணன் பேசுறத பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மயங்கி போய் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா, எல்லாத்துக்கும் என்ன உங்க அண்ணனை மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல மைனி, இல்ல சிரிக்கல. ஆனா மைனி, அந்த பொண்ணு கிட்ட இருந்து எங்க அண்ணனை நீங்க தான் காப்பாத்தணும். யார் அந்த பொண்ணு கிட்ட இருந்து உங்க அண்ணனை காப்பாத்தணுமாக்கும்? ஆ, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு என்னமோ உங்க அண்ணன் கிட்ட இருந்து தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு தோணுது. இல்ல மைனி, அப்படிலாம் கிடையாது. என் ப்ரோ ரொம்ப அப்பாவி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? அவருக்கு? ஆமா மைனி, ஆமா. வாயில விரல வச்சா கூட உங்க அண்ணனுக்கு கிடைக்க தெரியாது. தெரியாது மைனி, என் ப்ரோ ரொம்ப பாவம். அவர் வேலையில தான் மைனி ரொம்ப கெட்டிக்காரரு, மத்தபடி இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜீரோ. என் ப்ரோ அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப அநியாயமா மாட்டிக்கிட்டு இருக்காரு, நீங்க தான் மைனி காப்பாத்தணும். அப்படியே சொல்றீங்க? இது வேணா கொஞ்சம் லாஜிக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க ப்ரோ காதல்ல 0 தான். பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியுது. அதானே, எனக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியுமே. அவருக்கு காதலிக்க கத்து கொடுங்க மைனி. நான் கத்து கொடுத்து அவர் தங்க பிள்ளைய காதலிக்கவா? அப்படியெல்லாம் விட்டுருவீங்களா என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? இப்ப இல்லைனாலும் 6 மாசம் கழிச்சு விட்டுட்டு போய் தானே ஆகணும். அப்ப என்கிட்ட காதலிக்க கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் அங்க போய் இறக்கறதுக்கு. என்ன மைனி யோசிக்கிறீங்க? இல்ல, உங்க அண்ணனை பத்தி தான் யோசிக்கிறேன். எப்படியாச்சும் என் ப்ரோவை காப்பாத்திருங்க மைனி, என் ப்ரோ வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. ஆனா நானே பெரிய வாயாடி, என்கிட்ட சரிக்கு சரி வாயாடுறாரே, அப்புறம் எப்படி அவர் பாவமா இருப்பாரு? நான் என்ன சொன்னேன்? அவர் எல்லா விஷயத்திலயும் கெட்டிக்காரர் தான், காதல்ல தான் ஜீரோ. ஓ அப்படி, ஓ சரி சரி. அவர்கிட்ட போய் ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னா காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதுதான் எனக்கே தெரியுமே. ஆமா, அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் எப்படி இவ்வளவு சின்சியரா லவ் பண்றாரு? அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இவரை மயக்கி வச்சிருக்கு, மாயக்காரி. அப்படியா? அதான் எப்ப பார்த்தாலும் தங்கப்பிள்ளைன்னு மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரா? ஆமா மைனி, அவரை அந்த பொண்ணை மறக்க வச்சு முழுசா உங்க பக்கம் இழுத்து என் ப்ரோவை என்கிட்ட நல்லபடியா திருப்பி கொடுங்க மைனி. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இது உங்களால மட்டும்தான் மைனி முடியும். நீங்க கேட்டதும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. பிடிக்காத பொண்ணை யாராவது மேரேஜ் பண்ணிக்க சம்மதிப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம்? அதான் அவரை எப்படி சம்மதிக்க வச்சிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ப்ரோக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அவருக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் சரியான சந்தர்ப்பம், அந்த பொண்ணு கிட்ட இருந்து என் ப்ரோவை காப்பாத்தி பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ பாவம், இவருக்கு தான் அண்ணனை பத்தி தெரியல. ஆமா, உங்க 2 பேருக்கும் தூங்குறதுக்கு இன்னும் நேரம் காணலையா? நீங்க என்ன ப்ரோ பண்ற? மைனியை பார்க்காம இருக்க முடியலையோ? உனக்கு வர வர கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. என்ன ப்ரோ, ஃபிட்டா தானே இருக்கேன், ஐம் டாக்டர் ப்ரோ. நாளைக்கு தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்புறம் பர்சம் போட்டு கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிருவாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம் ப்ரோ? போ 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 போய் தூங்க ஓடு. இந்தா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ப்ரோ. ப்ரோ ரொம்ப ஓட்டுறேன்னு எனக்கே தெரியுது. ப்ரோவுக்கு கோவம் வந்து என்ன அடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். போற போக்குல ஏதாவது ஒரு பிட்ட போட்டு விட்டு போவோம். அப்புறம் மைனி, ப்ரோவை பார்க்காம தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? அவருக்கும் உங்களை பார்க்காம தூக்கம் வரல போல, அதான் வந்துட்டாரு.
ஐயோ, நான் அதுக்கு தான் வந்தேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சரி, புதுசா கல்யாணம் ஆக போறவங்க பேசுறதுக்கு 1000 இருக்கும். நான் எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி? நான் கிளம்புறேன்ப்பா. குட் நைட் ப்ரோ. குட் நைட் மைனி. ஆமா, நாங்க புதுசா கல்யாணம் ஆக போற ஜோடி. இவருக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆயிடுச்சு. ப்ரோவுக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு. முத்து ஓடிடுடா. இங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க இங்க வாங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்ன என்ன கேட்கணும்? நீங்க தானே முதல்ல என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. அம்மா, இந்நேரத்துல என் தம்பி கூட இங்க உங்களுக்கு என்ன பேச்சு? மைனிக்கும் குழந்தை நேருக்கும் 1000 இருக்கும். அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அந்த 1000த்துல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். உங்களோட லவ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ம்ம். சரியா போச்சு. சரி, நீங்க என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க, என்ன? இல்ல, நீங்க ரொம்ப அப்பாவியாமே. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாமே. வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாதா? அப்படியா? ஆமா, வேணும்னா வச்சு பாருங்களேன். ஆ, இதுல எல்லாம் தெளிவா இருப்பாங்க. சரி. இந்நேரத்துல எதுக்கு எந்திச்சு வந்துகிட்டு இருக்கீங்க? தூங்கணும்னு தானே போனீங்க அப்பவே. போனேன், ஆனா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? அப்படின்னா எதை கேட்க போறீங்கன்னு அர்த்தம். என்ன என்கொயரி? கேளுங்க பாப்போம். அந்த டீ சேலா? இல்ல, இது பர்சனல். ம், சரி கேளுங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்டீங்களா? ம், போட்டனே. டேப்லெட் முடியுதுல்ல, செக்கப் போகணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ம். சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் தானே? ஆமா, ஐடியா கொடுத்ததே நான் தானே. நீங்க தான்மா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, இது அக்ரிமெண்ட் மேரேஜாவே இருந்தாலும் அந்த 6 மாசம்னாலும் என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறேன். 6 மாசம் 6 நொடி மாதிரி போயிரும் எனக்கு இவர் கூட இருக்கிற அந்த நேரம். இவரை பத்தி இவர் தம்பி சொன்னது சரிதான். இவர் காதல்ல 0 தான். ஏதேது இவர் தம்பி சொன்ன மாதிரி இவரை அந்த பொண்ணை மறக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் போலயே. என்ன, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல? என்ன கேட்டீங்க? அதான், இந்த 6 மாசம்னாலும் என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். போனா போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என் குழந்தைனாருக்காக. இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்னு தேவையில்லை. இல்ல இல்ல, உங்களுக்கு புரியல. உங்க தம்பி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்றாரு. அவருக்காகனாலும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அதையே தான் நானும் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்றான். அதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அது நீங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி கஷ்டப்பட்டு என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ அந்த சுதாகர் தனக்கு அம்மாவா நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்ல, அது மாதிரி எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வைக்கிறதுக்கு நானும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? என்ன, அதுக்கு இந்த மாதிரி பூ வைக்கிற ஃபங்க்ஷன், பரிசம் போடுறது, கல்யாணம் எதுவுமே தேவையில்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடலாம். எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அப்படி பண்ணிக்கவா? நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்ன பதிலே காணும்? ஐயோ, இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த பொண்ணு எதுக்குமே யோசிக்கிறது இல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் எப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு பாரு. என்ன, ஒரு பதிலையும் காணும்? அப்படி செஞ்சுட்டா உங்களுக்கும் கஷ்டம் இல்லைல்ல? அது இங்க பாருங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சுல்ல நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்னு. இப்ப போய் மாத்தி சொன்னா அவங்க நம்புவாங்களா? அவங்க மனசு கஷ்டப்படும்ல. பாத்தியா, நான் சொல்லல. எங்க அம்மா தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். அதானே, உங்களுக்கு யார் கஷ்டப்பட்டா என்ன? ஒரு பொண்ணோட மனசு கஷ்டப்படுறத பத்தி உங்களுக்கு என்னமாவது புரியுமா வைக்குமா? இப்ப நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்க இருந்து எங்க போறீங்க? நான் எங்கேயும் போகல சாமி, எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சொன்னா சொன்னதுதான். உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சுல, சொன்ன மாதிரியே நடந்துக்கிடுவோம். சும்மா மாத்தி மாத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கல்யாணம் பண்றதுதான். அதைத்தானடி நானும் கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு. நான் தான் சொன்னேன்ல, இங்க இருந்து எங்க தாவறீங்க பாருங்க. என்கிட்ட மட்டும் நல்லா பதிலுக்கு பதில் பேசுங்க. என்ன யார், நானா? பின்ன என்ன நானா? அது ஏன் என்கிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்தா எனக்கு அப்படி கோவம் வருது. சண்டை போடணும், கடிச்சு கொதறணும் போல தோணுது. சரி வாங்க, கடிச்சு வைங்க. நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன சிரிப்பு? உடனே ஒரு சிரிப்பு வந்துடும். நான் ஒன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு நாள் நல்லா வருத்தப்படுவீங்க. என்ன சாபம் விடுறீங்களா? இல்ல, அப்படி ஒண்ணு நடக்கும். அன்னைக்கு உங்க முகம் போற போக்க நான் பார்க்கணும். அதுக்காக தான் வெயிட்டிங். சேம் டு யூ. என்ன சரி, பார்க்கலாண்டி, யார் சொல்றது நடக்குதுன்னு. இப்ப இங்க யாருமே இல்ல, எதுக்கு சும்மா சும்மா டீ போட்டுட்டு இருக்கீங்க? நான் டீ எஸ்டேட் ஓனர், டீ போட தான் செய்வேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? அது கூடவே பிறந்தது. உங்க கூட பிறந்தது 2 பேரும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவுமா கூட பிறந்திருக்கு? அடி ராஸ்கல். உங்க கூட இப்படி வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டுறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா உங்களை பிடிக்கல. என்ன அப்படி ஒன்றும் உங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும்னு அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கு என் தங்க பிள்ளை ரெடியா தான் இருக்காங்க. வச்சுக்கோங்க, யார் வேண்டாம்னா?
வச்சுக்க தான் போறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. குட் நைட். டேய், நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னது? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன்ல, நாளைக்கு தான் தெரியும். அப்ப சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அது எப்படி? நைட்டு ஃபுல்லா அது என்ன என்னன்னு யோசிச்சு மண்டைய போட்டு உடைக்கணும்ல. என்னவா இருக்கும்? சேட்டைக்கார புள்ள. அந்த சேட்டை எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும்தான் காட்டுது. முத்து, சொல்லு. நம்ம வானத்துல இருக்கோமா என்ன? பூமியில தான் இருக்கோம். எனக்கு என்னமோ நம்ம இப்ப வானத்துல மேகக்கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு கீழேயும் ஊர் இருக்குல்ல, மேல வானம் இருக்கு. அப்ப நம்ம நடுவுல மேகக்கூட்டத்துல தானே இருக்கோம்னு அர்த்தம். எஸ், கரெக்ட். கொடைக்கானல் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததே இல்லைங்க. அதான் இப்போ வந்தாச்சுல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இந்த ஊரு. பேசாம இங்கே இருந்துருவோமா? ஆஹா, என்னோட டியூட்டி அங்க சென்னையில தானே. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கொடைக்கானல் வரலாம். ஆனாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அங்க தானே இருக்கு, அதை இங்க மாத்த முடியாதுல்ல. சரி, அப்பப்போ வந்து போகலாம். எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓடி வந்துருவோம் கொடைக்கானலுக்கு. ஓகே நிலா. ஏன் பேபி, உனக்கு குளிரலையா? குளிரலையாவா? என்ன குளிர் குளிருது. அப்புறம் நான் எடுத்து வச்ச ஸ்வெட்டர் கூட போடாம சாரி கட்டிட்டு வந்திருக்கேன், அதுவும் சிங்கிள் ஃபிளேட்ல. இங்க ஒரு 2 நாள் இருக்க போறோமா, இருக்கிற நேரத்துல இந்த குளிரை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். திரும்பவும் சென்னைக்கு போயிட்டா அங்க இருக்கிற வெயில், கசகசப்பு, வேர்வை, சச்ச, அப்பெல்லாம் கொடைக்கானல நினைச்சு ரொம்ப ஏக்கமா இருக்கும். கொஞ்சமாவது குளிராதான்னு இருக்கும் சென்னையில. டீ எஸ்டேட்டுக்கு போகலாமா? அங்க போய் என்ன பண்ண போற? அது சும்மா. கம்மி விலையில டீ தூள் வாங்கிட்டு வரலான்னு பிளான் போட்டிருப்ப, அதானே? ம். பப்பரமிட்டா, நீ டீ எஸ்டேட்டுக்கே ஓனர் டி. நானா ஓனரு? உங்க அம்மா தானே பாக்குறாங்க. அது என்ன, எங்க அம்மா? சரி, அத்தை தானே பாக்குறாங்க. உங்க அத்தை பார்த்தாலும் அதுக்கு நீ தானே ஓனர். அப்படின்னா ஓசையாவே கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? அல்பம் அல்பம், உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போ. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும்னு நான் கற்பனையில கூட நினைச்சு பார்த்தது இல்லைங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க, இப்ப நான் நிக்கிற இந்த இடம், இது எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ நான் கனவு கண்டுகிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி ஒரு அழகான கனவை நான் கண்டுகிட்டு இருக்கும்போது என்னை யாராவது எழுப்பி விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிலா, இங்க பாரு. ம். இது என்ன பேச்சு? அப்படித்தானே இருக்கு. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவ தானா? உனக்கு என்னடி குறைச்சல்? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? பேபி, யூ ஆர் மை ஏஞ்சல், யூ டிசர்வ் இட் பேபி. நிஜமாவா? பின்ன அப்படி எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன் பேபி. அந்த தகுதி போதாதா உனக்கு? இல்ல, உங்க ஸ்டேட்டஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவோ அழகான பொண்ணுங்கள்லாம் கிடப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்னையே, இத்தனைக்கும் உங்க வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்காங்க. அன்னைக்கு கொலுவுக்கு வந்துட்டு போனதுல இருந்தே நான் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுல எத்தனை பேர் இருந்தா என்ன, என் மனசுல யாரு இருக்காங்கிறது தானே முக்கியம். என் மனசுல நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. அதான் சொன்னேன், இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குன்னு. யாராவது என்னை என் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இது கனவு இல்லடி, இதுதான் உன்னோட வாழ்க்கை. எப்பவும் என்னைய விட்டுட்டு போயிட மாட்டேங்கல்ல முத்து. ஆக்சுவலி இதை நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதை? இப்போ நீ கேட்டியே என்கிட்ட, அதுதான். எது? நான் உங்களை விட்டு போயிடுவேன்னா? ம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப மயங்கி போயிருக்கேனா? நீங்க என்னைய ரொம்ப மயக்கி வச்சிருக்கீங்களாம். அன்னைக்கு பூ வைக்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு கிழவியை பார்த்தீங்கல்ல, அந்த கிழவி சொல்லிச்சு அப்படி. நான் உன்னை மயக்கி வைக்கிறது இருக்கட்டும், நீ என்கிட்ட மயங்கி போயா இருக்க? சொல்லு. ஆமா, இங்க என்ன பார்த்து சொல்லு. நீங்க என்னைய மயக்கி தான் வச்சிருக்கீங்க. எனக்கு உங்களை தவிர வேற எதையுமே இப்ப யோசிக்கவே தோண மாட்டேங்குது தெரியுமா? அப்படின்னா நான் உங்ககிட்ட மயங்கி போய் தானே இருக்கேன்னு அர்த்தம். நீங்க என்னைய மயக்கி வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? என்ன உனக்கு பிடிக்குமா? இது என்ன கேள்வி? உங்களை நம்பி இங்க கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கேன், பிடிக்குமான்னு கேக்குறீங்க. பிடிக்காமல வந்திருக்கேன். அந்த பிடிக்குமா இல்ல, என்கிட்ட பிளஸ் மைனஸ், ஏன் மைனஸ் தான் நிறைய இருக்கு. அது நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேல. எது? உங்க கோவம் தானே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கோவம் நிறைய வரும். அந்த சமயத்துலலாம் நான் என்ன செய்யறேன், என்ன பேசுவேங்கிறது எனக்கே தெரியாது. அதெல்லாம் சும்மா. உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தேன் அன்னைக்கு எஸ்பியை நீங்க அடிக்கும்போது. அது அது வேற ஒரு ரீசன் பேபி. நான் என்ன பண்ணாலும், உனக்காக என்ன பண்ணாலும் அது உன்னோட நல்லதுக்கு தான் நீ நம்பணும். சரியா? நம்புவியா? நம்புவனே. நிஜமா? நிஜமா, சத்தியமா. எனக்கு அது போதும் பேபி, வேற எதுவும் வேண்டாம்.
எப்பவும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். ம் தேங்க்ஸ் முத்து. ம் என்னங்க, ஐ லவ் யூ வர்றா கேட்காமலே வருது. சொல்லணும்னு தோணுச்சு. ம் பேபி, ஐ வாண்ட் டு கிஸ் யூ. ஏய் பேபி, கல்யாணத்துக்கு அப்புறம். பேபி ப்ளீஸ், ஜஸ்ட் கண்ணத்துல. இன்னைக்கு எப்படியும் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருவாங்கல்ல. இது என்ன நம்புறேன்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஐ பேபி நானும் உன்னை நம்புறேன் பேபி. நீயும் எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆசை தோசை. அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சிங்கிள் கிஸ் போதும். அடி வாங்க போறீங்க. அடி, முத்தத்தாலேயே அடி. சீ பேசாம இருங்க. பேபி பேபி, யூ ஆர் மை எவ்ரிதிங் பேபி. சாரி மிஸ்டர் பிரபு, உங்களுக்கு இந்த விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு. அதான் தெரியுதே, அதை சொல்றதுக்கு நீங்க ஒரு ஆளு. இல்ல மிஸ்டர் பிரபு, இதுல என்னோட சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்ல. எல்லா மிஸ்டேக்கும் உங்களோடதுதான். இந்த ரெய்ட கேஸை நடத்த விடாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க பண்ண ஒரு முட்டாள்தனத்தினாலதான் இப்போ ரெய்டும் முடிஞ்சு உங்க கம்பெனியை சீலும் வச்சிருக்காங்க. உங்களை யாரு சார் கேஎஸ் ஷூட் பண்ண சொன்னது? அது ஒரு இடியட் பண்ண வேலை. யாரு பண்ண வேலையா இருந்தாலும் பாதகம் என்னமோ உங்களுக்கு தான். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுலயும் ஒரு சிபிஐ ஆபீசரை மர்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. இது ஒண்ணு போதும். அதுலயும் கேஎஸ் தன்னை சுட்டவனா உடனே புடிச்சிட்டாரு. ஆனாலும் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி ஒரு நாள் அவர் கஸ்டடியிலே வச்சு அவங்கிட்ட உண்மை எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அவனும் அழகா உங்க பேரை சொல்லிட்டு போயிட்டான். இப்போ சிபிஐ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இதை உங்க வாயில இருந்து கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கோடி கோடியா பணம் கொடுத்தனா? தப்பு பண்ணது நீங்க மிஸ்டர் பிரபு. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணது நீங்க, உங்களோட ஆளு. இங்க பாருங்க மிஸ்டர் பிரபு, ஆஸ் a சிபிஐ ஆபீசர் அண்ட் ஆஸ் a சீனியர் ஆபீசரா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன? உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் பண்ணது மன்னிக்கவே முடியாத, தண்டனையிலிருந்து தப்பவே முடியாத மிகப்பெரிய கிரைம். நீங்க இத்தனை வருஷம் ஃபாரின்லயே இருந்ததுனால அவங்க பண்ண இல்லீகல் பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களை கடத்தி விற்கிறது, போதைப் பொருளை கடத்துறதுன்னு எக்கச்சக்கமா கிரைம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த காசுல தான் நீங்க ஃபாரின்ல சொகுசா இருந்திருக்கீங்கிறது மறுக்க முடியாத விஷயம். ஆனாலும் ஆனாலும் இதுல நீங்க தலையிடாம விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் பண்ண இந்த பிசினஸ்ல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீங்க உங்க லாயரை விட்டு விலகிக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க சேஃபா இருக்க முடியும். இல்லாட்டி உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. கேஎஸ் 1 மந்த் லீவ்ல போயிருக்காரு. ஆனாலும் அவர் இங்க ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் திரும்பி வந்து உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நீங்களா இந்த மாதிரி நான் சொன்னதை பண்ணிருங்க. என்ன, அவனுக்கு பயந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி விலகிக்க சொல்றீங்க அதானே? எஸ், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான். அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க லீகலா வெளியே வந்துருங்க இந்த விஷயத்துல இருந்து. அப்படின்னா கோர்ட்ல கேஸ் மூவ் பண்ணி இந்த கிரைம்ல இருந்தும் நீங்க வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை மூவ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னா ஆபத்து உங்களுக்கு தான். அவங்களோட சேர்ந்து நீங்களும் கம்பி என்ன வேண்டி வரும். கேஸ் கிட்ட மாட்டின தப்பிக்கவே முடியாது. இந்த கம்ச பிரபுவை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இல்ல, மிஸ்டர் கேஎஸ் கூட ஒர்க் பண்ண அனுபவத்துல சொல்றேன். அவர் ஒவ்வொரு கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நல்லா எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. எப்படியும் ஒரு வருஷத்துல இந்த கேஸ்ல இருந்து ஃபுல்லா நீங்க வெளியே வந்துடலாம். அதான் ஆக மொத்தத்துல என்ன பயந்து ஓட சொல்றீங்க. இல்ல சார், அதுக்கு மேல உங்க இஷ்டம். சரி, இப்ப என்னோட கம்பெனி அவ்வளவுதான். சீல் வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் டெல்லி ஹெட் ஆபீஸ்க்கு சப்மிட் பண்ணியாச்சு. இனி உங்களோட கம்பெனி அந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப வாங்குறதுங்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க இப்ப செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி பின்வாங்குறது மட்டும்தான். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நான் வரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மிஸ்டர் பிரபு. அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசர் 1 மந்த் லீவ்ல போயிருக்கிறதா சொன்னீங்களே, என்ன விஷயம்? அவருக்கு மேரேஜ், அதனால 1 மந்த் லீவ் போட்டிருக்காரு. சரி, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் வரேன். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னோட சப்போர்ட்டை எதிர்பார்க்காதீங்க. ஆல்ரெடி என்னோட டிபார்ட்மெண்ட்ல என்ன 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சிபிஐயோட மும்பை ரீஜனல் ஆபீஸ்க்கு ஹெட் ஆபீசர் நானு. எனக்கு கீழே தான் கேஎஸ்ஏ வேலை பார்க்கறாரு. ஆனா என்னையவே 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாரு. அப்போ உங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. கேஎஸ், இந்த கம்சபிரபு யாருன்னு உனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கியா? அப்போ ரொம்ப ஹாப்பியா தான் இருப்ப. உன் சந்தோஷத்தை அள்ளிக்கிறதுக்காக தான்டா நான் பிறந்திருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிற நாட்களை விரல் விட்டு எண்ணிக்கோ. உன்னை தேடி நான் வந்துகிட்டே இருக்கேன்.
ஐஸ்வர்யாம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அம்மா ஐஸ் வரலையா? அவளுக்கு ஸ்கூல்ல லீவு கிடைக்கணும்ல, இப்பதான் ஒரு நாள் லீவு போட்டா. சாயங்காலம் போல வாரேன்னு சொல்லியிருக்கா. உங்க பிள்ளை வரலையோ? வந்திருக்கா இந்த உள்ள உட்காந்துருக்கா. என்ன பண்றது, அவளுக்கு தான் இப்படி சபையில வச்சு பூ வைக்க வேண்டியது. எங்க மருமக பிள்ளைக்கு மாட்டேங்கிறாங்கல்ல. இந்தா வந்த விஷயத்த பாரு. மைனி வருத்தப்படாதீங்க. ஹரிணியை தேடி ராஜகுமார மாதிரி ஒருத்தன் வருவான். ஆமா, இவங்களே கட்ட மாட்டாங்களாம், இதுல ராஜகுமாரன் வருவானா? சரி ஆக வேண்டிய விஷயத்த பேசுங்க. என்னடா சின்ன மாப்பிள? பேசுங்க மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் பெரிய மனுஷன் ஆயிட்ட, உங்க அண்ணனுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணத்துக்கு பூ வச்சாச்சு. பூ வச்சாலும் கல்யாணம் என்னமோ அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும். எங்களுக்குன்னு தனியா காரமத்தி எங்களை வர சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மலர் பிள்ளைக்கு உங்களை விட்டா இப்போதைக்கு யாரும் இல்லைல்ல. நீங்க வந்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு தம்பி தான் உங்களை வர வச்சா. அப்படி மலர் உங்களை இன்னும் பார்க்கல, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என் தம்பி பெரியவன் தான், கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு காரை ஏற்பாடு பண்ணி உங்களை வர வச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைக்கு இப்ப உடம்பெல்லாம் நல்லா இருக்காமா? மாத்திரையெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறாளா? அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் என் பிள்ளை மாதிரி. சரிங்கம்மா, பாத்துக்கங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. அப்படியெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, சொல்லாதீங்க. மலருக்கு எல்லாமாவும் என் மகன் இருப்பான். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்ப எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். சரி பொண்ணை வர சொல்லுங்க. நான் பொண்ணை பார்க்கவே இல்ல. ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாமா, வருவாங்க. சட்டு புட்டுன்னு வர சொல்லுடா சின்ன மாப்பிள. வெண்ணிலா ரெடியா? வந்துட்டேன் தே. இதான் பொண்ணா? நல்ல அழகான பிள்ளையாத்தான் இருக்கா. அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பையன் படக்குன்னு கவுந்துட்டான். மலரு நல்லா இருக்கியாடா? தாத்தா பாட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? ஏம்மா, நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை தம்பி தாம்மா எங்களை காரமத்தி வர வச்சுட்டாரு. அப்படியா பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன குறை, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். தாத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்டா தாயி. உனக்கு பூ வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். தேங்க்ஸ் தாத்தா. நீ நன்றிய நீ கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு சொல்லு. சரி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஆமா, வர சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதமானு கேட்டுருவோம். ப்ரோ கம். முத்து தம்பி, உங்க அண்ணன் மாப்பிள்ளை, போய் கையை பிடிச்சு அழைச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் ப்ரோ வந்துருவாரு. தம்பி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். ஏன் புண்ணியமா? சரிதான். மாப்பிள, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா மாமா? உனக்கு ஏத்த புள்ளடா. நல்லா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி இருக்க போல. அழகின் அழகு அவள் யாரென வியந்தே எங்கள் நோக்கினாள். அழகை பருகும் அவன் யாரென மயங்கி அவளும் நோக்கினாள். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? பூ வச்சிடலாமா? முதல்ல அவங்கள மலர கேளுங்க. ஏம்மா பொண்ணு பிள்ளை, எங்க வீட்டு மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாம்மா? சம்மதம். மாப்பிள்ளை நீ சொல்லுடா இப்ப. எனக்கும் சம்மதம். சரி, அப்புறம் தட்டு மாத்திக்கிடலாமாங்க ஐயா? நல்லபடியா சந்தோஷமா மாத்திக்கிடலாம். இந்தாங்க தாம்பாளத்தை வாங்கிக்கங்க. திரு மயில் ராவணன் மரகதவள்ளி அவர்களின் மகனும் எங்கள் மருமகனும் ஆகிய திரு கருப்பசாமிக்கு உங்க வீட்டு பொண்ணு மலர்வெளிய கல்யாணம் முடிச்சு கொடுக்க சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம். இந்தாங்க தட்டை வாங்கிக்கோங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாப்பா வா, பொண்ணுக்கு இந்த பூவை எடுத்து வை. வா. ஏய் வெண்ணிலா, இங்க வா. சரி, சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்து கொடுத்ததுல அப்புறம் சூப்பரா தான் இருக்கும். மலரு சரியா இருக்கா? சரியா இருக்கு மைனி. மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து நில்லுங்க. மாப்பிள்ள போடா. சரி, அப்புறம் மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடலாமா? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நீங்க பார்த்து எது சொன்னாலும் சரிதான். உங்க வீட்டு பொண்ணுன்னு ஆயிடுச்சு, நம்ம நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? மலரோட விருப்பத்தை கேட்டுக்கோங்க. அப்படின்னு இல்ல, பொண்ணு வீட்டு சார்பில் நீங்க இருக்கீங்க, கோயில் பூசாரியா வேற இருக்கீங்க ஐயா. அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்க. ஒரே நாளையில 2 முகூர்த்தம் இருக்கிற மாதிரி பாருங்க. முதல் முகூர்த்தத்துல அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு 2வது முகூர்த்தத்துல தம்பிக்கு முடிச்சிடலாம். மாமா, அதை பத்தி பேசுறதா இருந்தா வெண்ணிலா வீட்டு பெரியவங்க வரணும்ல? ஆமா, நம்ம நாளை குறிச்சிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லுவோம். அன்னைக்கு பூ வச்சப்ப அவங்க அப்படித்தானே சொல்லியிருக்காங்களாம். உங்க அத்தையும் சொன்னா முகூர்த்தத்தை குறிச்சிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னதா சொன்னாலே, அதான் கேக்குறேன். ஆமா, அப்படித்தான் சொல்லி விட்டாங்க. மலர்கிட்டையும் வெண்ணிலாகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க தோதை பார்த்துட்டு நம்ம ஒரு நாளை குறிச்சிட்டு அவங்க வீட்டுல போய் சொல்ல வேண்டியதே.
என்ன வெண்ணிலா உனக்கு சரியா? ஆ சரிங்க மைனி. டேய் வெண்ணிலா, உங்க வீட்டில் ஒரு தடவை ஃபோன் போட்டு பேசுறதா இருந்தா பேசி கேட்டுக்கடா. அது அவங்க அப்படிதான் அன்னைக்கு சொன்னாங்க. உங்களை தான் நாள் குறிக்க சொன்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சரிதான். அதெல்லாம் ஒன்றும் வராது தே. சரிடா, சரி, அப்ப சரி. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? ம் எனக்கு ஓகே. சரி, என்ன டேட் குறிக்கிறாங்கன்னு பாரு, அது உனக்கு ஓகேவான்னு பாரு. சரியா? ம் சரி. சரி, அப்படின்னா இந்த மாசத்துல இந்த வியாழக்கிழமை 2 முகூர்த்தம் வருது. அது எல்லாருக்கும் சரியா வருதான்னு பாருங்க. அழகின் அழகு அவள் யாரென வியந்தே அண்ணல் நோக்கினார். அழகை பருகும் அவன் யாரென மயங்கி அவளும் நோக்கினார். மலரு உனக்கு சரியா? வெண்ணிலா கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு சரின்னா எனக்கும் சரிதான். எனக்கு ஓகே தான், சம்மதம். டே மாப்பிள, உனக்கு சம்மதமா? எனக்கு ஓகே மாமா. இன்னுயிர் பொன்னில் பூத்த முகமா, வண்டுகள் உண்ணும் தேனின் சுவையா, பூக்களில் தோன்றி வீசும் மனமா, ஆக்களின் சொற்கள் பேசும் நயமா. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு சார் இதெல்லாம்? நீங்க பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டு போறீங்க. எதுக்கு இதெல்லாம்? இது என் தங்க பிள்ளைக்காக நான் ஆசையா வாங்கினது. அதை எதுக்கு எனக்கு போடுறீங்க? போட்டுக்கோங்க. அப்படியா? 6 மாசம் கழிச்சு நான் போகும்போது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவேன். பரவாயில்லையா? அத போகும்போது பாப்போம். உலகம் உரைத்திடும். போதும், திரும்பலாம். எத்தனை தடவை திருப்பி விடுறது? திரும்புங்க. இவங்க தான் 6 மாசம் கழிச்சு என்னை விட்டுட்டு போற பொண்ணு. ஆளை பாரு. ஆமா, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே, அது தாத்தா பாட்டி தானே? சர்ப்ரைஸ் ஓகேவா? பிடிச்சிருக்கா? ம் தேங்க்ஸ். ஆனா இப்படி ஒரு பொய் கல்யாணத்துக்கு இத்தனை பேரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படி மறுபடியும் முகத்தை திருப்பி விடணுமா? சரி, அப்ப குறிச்ச இந்த நாள்ல அதிகாலையில முகூர்த்தத்துல கருப்பசாமிக்கும் மலர்விழிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு 2வது முகூர்த்தத்துல முத்துக்காளைக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். பாப்பா, நீ, நானும் உங்க அத்தை 3 பேரும் சென்னைக்கு போனதும் முறைப்படி வெண்ணிலா வீட்டுக்கு போய் தகவலை சொல்லிடுவோம். என்ன? சரிங்க மாமா. உன் வீட்டுக்காரரை கல்யாணத்துக்கு வர சொல்லிடு. அதெல்லாம் வந்துருவாரு மாமா. டேய் குட்டி, உனக்கு சம்மதம் தானடா? சரிதானே, நீங்க சொன்ன சரிதான். அப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம். கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான்.